செல்லகுட்டீஸ் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 7th சோஷியல் சயின்ஸ்க்கான ஆஃபீஷியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. தமிழ் பிடிஎஃப் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம் வாட்ஸ்அப் சேனலில். அண்ட் இப்போ ஆன்சர் கீ சென்ட் பண்ணி விட்டுருவோம். சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா அதையும் சென்ட் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குப்பா. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் நம்ம ஏகோட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை தான் சொல்கிறேன். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நாளை விஷயம் தான். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறது மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வந்து ஷேர் பண்ணுறது 4 விஷயம் தான் பண்ணிடுங்க. எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓகே, 1 மார்க் பாருங்கள். 8 1 ஃபஸ்ட் எடுத்தோன்னே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்போஸ் சாங்ஸ் ஆன் கிருஷ்ணா புட்டிங் himself in a place of dash? In which year were the Mamallapuram movements and temple notified as a UNESCO World Heritage Site? அப்புறம் who is believed to have built the Kangvamalai Rock Cut Temple? இப்போ நார்த் சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஆர் 4 directions are called as dash. அப்புறம் 5th ஒன் பாருங்கள். சடன் மூமெண்ட் trembling of a earth crust is called as dash. அப்புறம் 6 பாருங்கள். which of the following is not a constitution of gender inequality? இப்போ ரோட்ஸ் ஆக்சிடென்ட் ஆஃப்டர் அ கண்ட்ரி எஃபெக்ட்ஸ் கண்ட்ரி. அப்புறம் இன்கம் டேக்ஸ் இஸ் அ டேஸு. இன்கம் டேக்ஸ் இஸ் அ டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா ஏஎன்பியா இல்லை டிஃப்ரெண்ட் டேக்ஸா? இன்கம் டேக்ஸுங்கிறது டைரக்ட் டேக்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ டேக்ஸ் போட்டே கொண்டுறாங்க நம்ம இந்தியாவில். ஸோ அடுத்து ஃபில் இந்த பிரான்ச் பாருங்கள். ஃபில் இந்த பிரான்ச் இருக்குது 8 இருக்குது பாருங்கள். இதுக்கு ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆன்சர் தெரியாதவனுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட் இந்த 1 மார்க் பார்த்துட்டிங்களா? 3 6 7 8 இதுலேயே இருக்கா? ஸோ 8 ஃபில்லப்ஸு நல்லா தெளிவாக பாருங்கள். புக் பேக் ஃபஸ்ட்டு படித்து தரவு பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து மேட்ச்சிட்டு பாருங்கள். 4 மேட்ச்சு தான் இருக்கா? அந்த வழி. ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். மேட்ச்சிட்டு 4 மேட்ச்சிட்டு இருக்குது. அடுத்து 2 மார்க் பாருங்கப்பா. 6 2 மார்க்ப்பா. மொத்தம் எத்தனை கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கேட்டுக்காங்க. 10ல் நீங்கள் 6 எழுதணும், 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ 4 இருக்குது சாய்ஸு. ஸோ அசால்ட்டாக எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா? நல்லா தெளிவாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்துட்டிங்களா? வாட் ஆர் த யூஸ் ஆஃப் மேப்? பவுண்டரிஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, டிவிஷன்ஸ் ஆஃப் ட்ரிப்ரிடெக்கா, அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் வைல் டிரைவிங்கு, அப்புறம் எர்த்குவேக் அண்ட் சுனாமி, எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட்டு 27 3 3 6 6 ஆச்சு. அவ்வளோதான்ப்பா. அடுத்து 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். 6 கொடுத்து 4 எழுதணும்ப்பா. 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். இதுவும் சிம்பிள் தான். ஸோ நான் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்போனன்ஸ் பல்கி மூமெண்ட் இந்த சதர்ன் ஆஸ் வெல் அஸ் நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா 31. அப்புறம் ரிசோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் ஜமிசன் அண்ட் புத்திசம் 32. எலமெண்ட்ஸ் ஆஃப் மேப் ரைட் அபவுட் ஷிட்டு. அப்புறம் ஜெண்டர் சர்வைவல் அண்ட் 5 ஜென்ரல் சர்வைவல் டெக்னிக் யூஸ் அப்போ கிவன் அக்கௌண்ட் ஆஃப் கிளைமேட் ஆஃப் நார்த் அமெரிக்கா. அப்போ எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் டேக்ஸ் 36. இதுவும் ஈஸி தான். 4 5 மார்க்ஸு. அப்புறம் கடைசியாக உங்களுக்கு 8 மார்க்கு. ஸோ இந்தியன் ஓசன், கங்கா ரிவர், பே ஆஃப் பெங்கால், மதுரை, அரேபியன் சி, காவேரி ரிவர், மார்க் இன் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ஸ். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்சிப்பா வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னால் நாளையும் பண்ணிடுங்கப்பா. ஸோ லைக்கு ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறங்க. இப்போயாச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் காம்பஸும் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஓகே மை டியர் செல்லகுட்டீஸ், நட்சத்திரம் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய். லீவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.